மகா பெரியவா சரணம். சித்தர்களை சொல்லும் பொழுது கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பிரபலமாக சொல்லுவாங்க. அதுவும் அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு. இது யார் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு என்ன கதை அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை, அழகான கதை. அதில் நம்மளுக்கு ஒரு தத்துவமும் அதில் வச்சுருப்பாங்க. இவர் என்ன சித்தர்கள் அப்படின்னாலே தவம் பண்ணுவாங்களே, இவர் 12 ஆண்டுகள் தவம் பண்ணுறாருங்க. தவம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தோன்னே அப்படியே அவ்வளவு இளமையோட பிரகாசமாக தேஜஸோடு இருக்காராம். அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு செஞ்சுட்டு நடந்து வர்றார். வரும் பொழுது அவர் தலையில் ஒரு எச்சம் விழுகுது. என்னன்னு பார்க்குறப்ப மேலே ஒரு கொக்கு பறந்துட்டு இருக்கு. அவருக்கு அப்படியே கோபம் வருது. இப்போ தானே ஆற்றுல எல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்கோம், இப்படி நம்மளை போட்டு அசுத்தம் பண்ணிருச்சு அப்படின்னு நிமிர்ந்து அந்த கொக்கை பார்த்தாராம். அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சான். ஆகா, 12 ஆண்டு நம்ம தவம் பண்ணோம், அப்படி நமக்கு எவ்வளோ ஆற்றல் கிடச்சிருக்கு, இனிமேல் நம்ம கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. அப்போ அந்த கர்வம் போகணும் இல்லையா. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, காட்டை விட்டு வெளியே வர்றாரு. மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வரும் பொழுது ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று, நான் கொங்கணர் வந்திருக்கேன், பசிக்குது, சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு, காத்திருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உணவுக்கு கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு. அந்த பொண்ணு திரும்ப சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் சாப்பிட்டதும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு வராங்க. ஒரு சாதாரண பொண்ணு, ஒருவேளை சாப்பாட்டுக்காக சித்தரான என்ன போய் இவ்வளோ நேரம் காக்க வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு அந்த பொண்ணு உத்து பார்க்குறாராம். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் மன்னிச்சுக்கணும், நேரம் ஆயிடுச்சு, உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போவும் அவருக்கு கோபமா, அந்த பொண்ணு கோபத்தோடு பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த கோப பார்வை எப்படி கொக்கை வந்து சாம்பலாக்குச்சு இல்லையா, இந்த பொண்ணையும் சாம்பலாக்கிடும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, எதுவுமே நடக்காது போல் சாந்தமாக முகத்தை வச்சுக்கிட்டு, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லிட்டு, பசியோடு இருக்கீங்க, முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அவர் தலையில் ஓங்கி யாரா அடித்த மாதிரி இருந்துச்சான். நீ சாதாரண பொண்ணு கிடையாதுமா, தெய்வ பொண்ணுன்னு சொல்கிறாராம். ஏன்னா என்னோட தவ ஆற்றல் தான் எனக்கு தெரியும்னு பார்த்தா, நான் அங்கே செஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறியே அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு என்னுடைய வேலை கணவர் குழந்தைகளை பராமரிக்கிறது, அவங்களோட அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிறது, என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்குறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், இதுதான். அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் கோபமாக பார்த்தீங்க, சாம்பலாக்க மாறுத்தீங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னேன், சாதாரணமாக இருந்ததை வந்து கொக்கு மாதிரி என்னை எரிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த குணம் உள்ள அந்த பெண் சொன்ன வார்த்தை தானது. மகா பெரியவா சரணம்.